வணக்கம் நண்பர்களே. நம்ம மிளகாய் தோட்டத்தில் தான் இப்போ இருக்கோம். அது ஓரமாக நம்ம கத்திரி செடியும் தக்காளி செடியும் வச்சுருந்தோம். தக்காளி செடியில் இப்போ பூ வச்சு காய வச்சிருச்சு. கத்திரியில் இனிமேல் தான் பூ வைக்க போகுது. அது கூடவே கொஞ்சம் வெங்காயமும் ஒன்று வச்சுருந்தோம். அதுவும் நல்லா வந்துட்டு இருந்தது. என்னன்னு தெரில, கோழி கொத்துனது திடீர்னு ஒரு மாதிரி துவண்டு போன மாதிரி ஆயிடுச்சு. நாங்கள் அதுக்கு பூச்சி தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருந்தது. இலைலாம் அதிகமாக சாப்பிட்டதுனால சாம்பல் தான் அரைச்சி போட்டோம். வேறு சாம்பல் எடுத்து அப்படியே மேலே போட்டு விட்டோம். வேறு எந்த பொட்டாசியமு, யூரியா இது மாதிரி எந்த ஃபெர்டிலைசர்ஸும் யூஸ் பண்ணல. நாங்கள் ஒரு நேச்சுரலாக மேக் பண்ணது ஆர்கானிக் ஃபார்மிங் தான் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் இதுக்கு ஒன்று கூட ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணல, யூரியா, பொட்டாசியம் இந்த மாதிரி. இதோட சாணம் ஊற்றிருக்கோம் மிளகாய் நாற்றுக்கு அடியில். கத்திரியில் சாம்பல் போட்டிருக்கோம். அப்புறம் மீனமிலம் அடிச்சிருக்கோம். பூ அதே மாதிரி பூ கொட்டாமல் இருக்குது. அதுவும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நிறைய வைக்க மீனமிலம் அடிச்சிருக்கோம். அவ்வளோதான் பண்ணியிருக்கோம். ஆனால் நாங்கள் எதுவுமே ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணல. எல்லாம் ஆர்கானிக்கில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இதெல்லாம் நம்மளும் தானே சாப்பிட போகிறோம். அப்புறம் விஷத்தை நம்மளே சாப்பிட்ற மாதிரி ஆகிடும்ல. அதனால தான் நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங், ஒன்லி ஆர்கானிக் ஃபுட்ஸ். இப்போ நாங்கள் ஒரு புது திட்டத்தை யோசிச்சுருக்கோம். இது நீங்கள் நேரில் பார்த்து நீங்கள் இப்போ மிளகாயை நீங்களே உங்கள் கையால் பறித்து நீங்கள் எங்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா நாங்கள் எடை போட்டு தருவோம். இது நாங்கள் இப்போ நடைமுறைக்கு கொண்டு வரலான் இருக்கோம். யாருக்கெல்லாம் மிளகாய் வேணுமோ அவங்களாம் எங்கள் தோட்டத்துக்கு வாங்கிக்கலாம். நான் லொக்கேஷனும் முடிஞ்சால் அதில் இந்த வீடியோவில் பின் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் வேணுன்றவங்க நேரில் பார்த்து பறித்து வாங்கிக்கலாங்க. நாங்கள் இப்போ அந்த திட்டத்தை நடைமுறை கொண்டு வரலான் இருக்கோம். அது மட்டும் இல்லை, இது பங்கார மிளகாயே என்னன்னே எனக்கு சரியாக தெரில. ஏன்னா இதில் வளர்ச்சியும் அதிகமாக இல்லை. அதுவும் இல்லாமல் மிளகாயும் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி அவ்வளோ நிறைய காய்க்கலை. கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. செடியும் நல்லா பனைக்க வரல அதிகமாக. ஆனால் காயெலாம் கொஞ்சம் நீட்டாக இருக்குது. மிளகாயெல்லாம் கொஞ்சம் நீட்டாக இருக்குது. நல்லா பச்சையாக இருக்குங்க. இதுவே நான் போய் காய்கறி வாங்குகிற கடையில் கேட்டு பார்த்தேங்க ஒரு நாள், இந்த மாதிரி மிளகாயெல்லாம் நீங்கள் எவ்வளோக்கு எடுத்துப்பீங்கன்னு. அவங்க அதுக்கு சொன்னாங்க, அது ஒரு நாளைக்கு ஒரு ரேட்டு வரும்ப்பா. இன்றைக்கி 30 ரூபா இருக்குது, நாளைக்கு 40 இல்லைனா 20 ரூபாய்க்கு கூட வரலாம் கிலோ அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம கடையில் போய் கேட்டால் என்ன பண்ணுவாங்க, 10 ரூபாய்க்கு தரசான்னா ஒரு 100 கிராம் போட்டு தருவாங்க. ஆனால் நம்மள்கிட்ட 1 கிலோ இப்போ 20 ரூபா, 30, 40 ரூபா அப்படி தான் வாங்குகிறாங்க. இதிலே தெரியும் உங்களுக்கு விவசாயிகளுக்கு எவ்வளோ நஷ்டமாக இருக்குதுன்னு. அதனால் நீங்கள் ஏதாவது வாங்கணுன்னா குடிப்படையில் போய் வாங்குங்க நேரடியாக. அப்படி இல்லைன்னா ஃபார்முக்கே போய் வாங்குங்க. நாங்களும் அப்படி தான் மிளகாயெல்லாம் நீங்கள் எங்கள் ஃபார்முக்கே வாங்கிக்கலாம். இதுக்கப்புறம் நாங்கள் தக்காளி இதை மாதிரி ஏதாவது நிறைய விதை போட்டோன்னா நீங்கள் அதே மாதிரி இந்த திட்டத்தை நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். அதுலேயும் நீங்கள் அப்பையும் தக்காளி இதை மாதிரி காய்கறியெல்லாம் எங்கள் ஃபார்ம்லேயே பறித்து நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இதை மாதிரி தான் நாங்கள் பூசணிக்காவும் போடலான் இருக்கோம். இப்போ மிளகாயில் இது நான் ஒரு சில வீடியோலாம் பார்த்தேன். அதில் இந்த பங்கார மிளகாய் செடியெலாம் ஒன்று 4 அடி உயரம் இருந்தது. அவ்வளோ நிறைய உயரமாக இருந்தது. ஆனால் எங்கள் செடி அவ்வளோ உயரமாகவே இல்லை. அதுவும் இல்லாமல் காய் நிறைய காய்க்கும், கொத்து கொத்தாக இருக்கும்னாங்க. காயும் அதிகமாக இல்லை, கொஞ்சம் மீடியமாக தான் இருக்குது. நாங்கள் மேட்டுப்பாத்தி முறை தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா மேட்டுப்பாத்தி முறையில் தான் அந்த மண் கொஞ்சம் பொசுப்பாக இருக்கும். நம்ம தண்ணியும் பாய்ச்சறது கொஞ்சம் ஈஸி. தண்ணி அதிகமாக தேவையில்லாத இடத்துக்கு போகாது. இது ஒரு வாய்க்கால் விட்டு ஒரு வாய்க்கால் நம்மளே பாய்ச்சிக்கிற மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தண்ணியும் சீக்கிரமாக பாய்ஞ்சிருங்க. அதுவும் இல்லாமல் தண்ணியும் கொஞ்சம் அதே இடத்துல தேங்கி நிற்கும். அப்படி தேங்கி நிற்கிறதுனால நம்ம செடிக்கு தேவையான சத்தெல்லாம் அப்பப்போ உறிஞ்சிக்குதுங்க. அதனால் எங்கள் செடி கொஞ்சம் செழிப்பாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நாங்கள் தண்ணி விடுறதும் டெய்லியெலாம் விட மாட்டோம். கொஞ்சம் வாரத்துக்கு ஒரு நாள், தண்ணி கிடைக்கலனா வாரத்துக்கு ஒரு நாள் தான் விடுவோம். இந்த செடியெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய மிளகாய் இருக்குது. பூச்சி தொல்லையெல்லாம் எதுவும் இல்லைங்க. ஒரு சில மிளகாயெல்லாம் அப்படியே சுருட்டிட்டு வளருது. சுருட்டிட்டுனா பூச்சி தாக்குன மாதிரி இல்லை,
பாம்பு வளைஞ்சிருக்கும்ல அதை மாதிரி உள்ளுக்குள்ளே சுருட்டிகிட்டு இருக்குது. நீங்கள் இப்போ தெரியும்னு நினைக்கிறேன் வீடியோவில். அதை மாதிரி சுருட்டிகிட்டு இருக்குது ஒரு சிலதெல்லாம் கொஞ்சம் பெருசாகவே ஒரு நடுவிரல் பெருசு வந்துருச்சு. அதை விட பெருசாகவே இருக்குது காயெல்லாம். நீட்டாக இருக்குது, ஆனால் நிறைய இல்லைங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு சில செடியெல்லாம் நீங்கள் பாருங்களேன், அந்த காயெல்லாம் எவ்வளோ பெருசாக இருக்குது. இதில் வந்து பூ நிறைய வச்சுது. ஏன் இவ்வளோ பூ எங்களுக்கு வந்து இவ்வளோ காய் வச்சுருக்குதுன்னா எல்லாத்துக்குமே மீனமிலம் தாங்க காரணம். மீனமிலம் அடித்ததுனால தான் இந்த பூ அதே இடத்துல தங்கி நின்றுட்டுருக்குது. அதுவும் இல்லாமல் நிறைய பூவும் கீழே விழாமல் அந்த செடிக்கு தேவையான அந்த காயை தாங்கக்கூடிய சக்தியை இந்த மீனமிலம் கொடுத்து இந்த காய் எல்லாத்தையும் நல்லா வளர செய்யுதுங்க. அது நமக்கு இவ்வளோ அறுவடை கிடச்சிருக்குனாலே அதுங்களுக்கு முக்கிய காரணமாகவே மீனமிலம் தான் நமக்கு பங்கு விதிக்குதுங்க. அதுவும் இல்லாமல் அது வளர்ச்சி ஊக்கியாகவும் இருக்குது. அதனாலே நமக்கு காய் அதிகமாக வருது. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த செடியில் எவ்வளோ மிளகாய் இருக்குதுன்னு. இப்போ நல்லா நீட்டாகவும் இருக்குது. ஒரு சிலதில் கொஞ்சம் கம்மியாகவும் இருக்குது, ஒரு சிலதில் அதிகமாகவும் இருக்குங்க. மற்ற வீடியோலாம் நான் பார்த்தேன், ஒரு சில செடி தான் காட்டினாங்க, ஒரு சிலதெல்லாம் காட்டலை. ஏன்னா அவங்க எது நல்லா வளர்ந்துருக்கோ அதை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க. நான் அப்படி இல்லை, எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறேன், நீங்களே பாருங்கள். ஒரு சில செடியெலாம் வளராமல் சின்ன செடியாகவே இருக்குது. அந்த செடியெல்லாம் மிளகாய் கொஞ்சம் சின்னதாக தான் வளருது. ஒரு சிலதெல்லாம் அப்படியே சுருட்டிக்கிட்டு வளருதுங்க உள்ளுக்குள்ளே. அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கனாவே தெரியும் உங்களுக்கு, பூவும் இருக்குது. மேலே இருக்குது பூ. அந்த செடிக்கு மேலோட்டமாக இருக்குது பூலாம். மேலே அப்பர் பார்ட்டில் இருக்குது, கீழே ஃபுல்லாக இந்த மிளகாயாக தான் இருக்குது. இனிமேல் நமக்கு அறுவடைக்கு நிறைய மிளகாய் கிடைக்கும்னு நம்புகிறோம். ஏன்னா இது பூ வைக்க காய் காய்ச்சிட்டு இருக்குது. தொடர்ந்து அறுவடை தரும் நம்புவோம் கைஸ். அது மட்டும் இல்லாமல் நம்ம தக்காளி செடியும் நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு, நிறைய காய் வச்சுருக்குது. ஒரு சிலதெல்லாம் நல்ல பெருசாகவே இருக்குது. தக்காளியெல்லாம் நாட்டு தக்காளி தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நாங்கள் வந்து 2 அடிக்கு ஒரு செடின்னு இடைவெளி விட்டு தான் வச்சுருக்கோம். இதை பற்றின முழு ஸ்டேஜ் விவரமும் நம்ம சேனலில் ஏற்கனவே முன்னாடி போட்டிருக்கேன், இதுக்கப்புறமும் போடுவேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.